அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன்விழா கண்ட கட்சி. 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி. 30 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி. மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நன்மைகளை கொண்டு வந்து இந்திய அளவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திருச்சி மாவட்டம் என்றாலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான மாவட்டம் திருச்சி மாவட்டம். இங்கே காவிரி நதியில் பாயக்கூடிய பசுமை நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம். இப்படி அற்புதமான மாவட்டத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் திரு ப. கருப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சி அடைய மத்தியிலே பல்வேறு திட்டங்களை பெற்று மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மக்களுடைய மனதிலே வாழக்கூடிய அளவிற்கு நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு அவருடைய பணிகள் அமையும் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அதிமுக பற்றி விமர்சித்திட்டு இருக்கார். ஏதோ இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டை ஆளப்போவதை போலவும் அதிலே திமுக முதன்மையை விளங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். இதற்கு முன்பு 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்ப திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், இன்றைக்கு அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார். அருமையானவர், ராசியானவர். சொன்னதுதான் 2019 தேர்தலில் தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது அருமை ராசியானவர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையினால. அதே போல இப்ப அப்படித்தான், எங்க பார்த்தாலும் இந்தியா கூட்டணிங்கிறார். எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலகிட்டு போயிட்டே இருக்குது இந்தியா கூட்டணியில் இருந்து. இன்றைய தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார். முதல் நிதிஷ்குமார் தான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சார். முதல் கூட்டத்தில் இருந்தார், 2வது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார், 3வது கூட்டத்தில் காணோம். பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார். இப்ப அந்த கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலே ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கின்ற பொழுது இவரெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவாலும் போட்டிடுறாங்க, கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் கூட்டணி. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டி. அதே போல இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் அங்க வைக்கிறாங்க. அந்த கட்சி அங்க தனிச்சு போட்டியிடுது. இதோட வேடிக்கை என்னவென்றால், திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிர்த்து போட்டியிடுறார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று எப்படி இந்திய கூட்டணி என்ற ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வர முடியும்? ஆக இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க 7 சனி பிடிச்சிடும். ஸ்டாலின் அப்படி ராசியானவர். இவர் போய் சேரலினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும். ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனாலதான் இந்தியா கூட்டணி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போகும் பாருங்க. அப்படி இன்றைய தினம் ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழட்டிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அதுவும் எப்படின்னா
தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் இந்த தேர்தலை சந்திக்கிறார். அந்த இந்தியா கூட்டணி என்ற போர்வை இல்லை என்றால் ஸ்டாலின் டெபாசிட் கூட வாங்க மாட்டார். நாடாளுமன்றத்தில் டெபாசிட் வாங்க கஷ்டம். இந்த இந்தியா கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம விலகிட்டோம். அது அவருக்கு பொறுக்கல. கள்ள கூட்டணிங்கிறாரு, கள்ள தொடர்புங்கிறாரு. இதெல்லாம் அவர்களுடைய அனுமதியா சொல்கின்ற வார்த்தைன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா மனசுல இருந்தா வெளியில் ஒண்ணு வருது பாருங்க. அவைகளுக்கு வேணா அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம். அண்ணா திமுக நிர்வாகிகளுக்கும் இல்ல, தொண்டருக்கும் இல்ல, தலைவருக்கும் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம எதுக்கு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி வேணா நேரடியா வச்சுட்டு போறோம்? என்ன தலையை தூக்க போற நீங்க? அது எங்க கட்சி விஷயம், உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்ததுதான். எரிஞ்சு கிடக்கிறார். எரிச்சல் உனக்கு ஏப்பா எரிச்சல் வருது? எங்க கட்சியில் இருக்கிறோம், எங்க கட்சி கூட்டணியில் இருக்குது, விலகுது, அது எங்களுடைய இஷ்டம். எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம். அன்றையிலிருந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் கள்ள தொடர்பு ஏதோ அவருக்கு பழக்க தோசை இருக்க மாட்டேங்குது. அதுதான் இது மறக்க முடியாத எண்ணெயை வச்சுட்டு பேசிட்டு இருக்க. சிந்திச்சு பாருங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருப்போம். ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் அல்ல, ஓட்டு போட்ட மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஓட்டு போட்ட மக்கள், எங்களை வெற்றி பெற செய்கின்ற மக்கள், எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போகின்ற பொழுது அந்த மக்களுடைய குறைகளை, மக்களுடைய குரலை அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதுதான் எங்களுடைய லட்சியம். உங்களை போல குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அல்ல. அதே எங்களுடைய கட்சி பொறுத்தவரை ஜனநாயக கட்சி, மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு அற்புதமான பாடத்தை கற்பித்து சென்றிருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா போல எங்க தலைவர்களாம் கிடையாது. உங்க கட்சி ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அதிமுக அப்படி அல்ல. மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டிலிருக்கின்ற மக்களுக்கு கூட அதிமுக அரசு, அதிமுக கட்சி உதவுகின்ற மனப்பான்மையாக இன்று வரை இருக்கிறது. அதனால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்குவதற்கு காரணமே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அதிமுக என்ற கட்சியை துவக்கினாங்க. அன்றிலிருந்து இன்று வரை பொன்விழா கண்டிருக்கிறோம். யாராலும் இந்த கட்சி அசைக்க முடியல. எவ்வளவு பிரச்சனை இடையில ஏற்பட்டது. கருணாநிதி இருக்கின்ற பொழுதும் ஏற்பட்டது, ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது ஏற்பட்டது. இந்த கட்சியை உடைக்க வேண்டும், முடக்க வேண்டும், செயல்படாத தடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள். அத்தனையும் இந்த மக்கள் துணையோடு தகர்த்தெறிஞ்ச கட்சி அதிமுக கட்சி. சில எட்டப்பர்கள் இதிலே இருந்தாங்க. இந்த சின்னத்தை முடக்கணும் என்று தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து நமக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், புரட்சித் தலைவர் அம்மா என்ற தெய்வம், இருவரும் தலைவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள். ஆகவே தீய சக்தி திமுகவை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்பொழுது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் அமைச்சராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் டூசி ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி ஊழல் செய்து தமிழ்நாடு தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. 1,72,000 கோடி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒன்றுதான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒன்றுதான். அது மட்டுமல்ல, 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க.
உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? 99 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் நோயாய் பெற்று ஒரு வருஷம் அவர் சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. இலாக்கா அல்லாத அமைச்சராக ஒரு வருடம் வைத்திருந்தார் திரு வாஜ்பாய் அவர்கள். அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் அப்படியே குரங்கு மரத்துக்கு மரம் தாவுறது போல திமுக காங்கிரஸ் பக்கம் தாவியது. அது ஒரு 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. 10 ஆண்டு காலம் இதுல பாரதிய ஜனதாவில் 5 வருஷம், காங்கிரஸ் 5 வருஷம், 10 ஆண்டு காலம். அதுக்கு முந்தி 4 ஆண்டு காலம், 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையாக இடம்பெற்ற திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? மக்கள் கேட்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்ப்பது மத்தியில் திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வரணும், தேவையான நிதி கொண்டு வரணும். தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு மத்தியிலே குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்திலே பெற வேண்டும். எதுவுமே இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு செயல்பட்ட கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவை இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தால் என்று நாட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. மற்றொன்றை சொல்லுகிறார் போற பக்கமெல்லாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களை நான் பல முறை பல கூட்டத்திலே சொல்லிவிட்டேன். நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம். 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி. எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி வைக்கின்றார்கள். இன்னைக்கு பல தொலைக்காட்சியை நான் பார்க்கின்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார், திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார். அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது. அதிமுக அப்படி அல்ல. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி காலமா தமிழ்நாடு சீரழிந்து விட்டது. உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சீரழிந்து விட்டது. 3 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் கோடி மக்கள் மீது கடன் வாங்கி சுமத்திருக்கின்றீர்கள். 3 ஆண்டு காலத்தில் 3.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கின்றீர்கள். எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? பாலத்தை கட்டினீர்களா? சாலைகளை அமைத்தீர்களா? புதிய கல்லூரிகளை கொண்டு வந்தீர்களா? எதுவுமே இல்லை. ஆனா 3 லட்சம் கோடி கடன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சிருக்கு. உங்களால் 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடியுதா? 6 சட்டக்கல்லூரி 4 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதனை மேல் சாதனை படித்து சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க, மாநிலத்தில் இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க. அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பற்றி மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. திமுக அந்த அமைச்சர்கள் அங்க வைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே, காங்கிரஸ் அமைச்சரவை கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே திரு ராசா அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களையும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எதிர்கட்சி அடைக்கல, அவர்கள் ஆளுகின்ற மத்தியிலே ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக அமைச்சரவை இடம்பெற்றது. அந்த காலகட்டத்திலே திமுக கட்சியை சேர்ந்தவர்களை சிறையில் அடைக்கப்பட்ட காட்சி மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் என்று சொன்னால்
2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான். அதுக்கு தான் துடிக்கிறார். மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்துட்டா இப்படி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பகல் கனவு. மக்கள் தெளிவாக வந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள். அதோடு இன்னைக்கு விலைவாசி உயர்வு. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு அரிசி 1 கிலோ 15 ரூபாய் ஏறி போச்சு, சக்கரை விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, ஒட்டுமொத்த மளிகை சாமான்கள் 40% விலை ஏறி போச்சு. இன்னைக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்த திட்டங்கள், ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம். ஏனென்றாலும் தாலிக்கு தங்கம் 27,50,000 தாலிக்கு 1 பவன். திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமணம் ஆகின்ற பொழுது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். பல லட்சம் பேர் நன்மை பெற்றார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் 25,000 30,000, திருமண உதவி திட்டம் 50 60,000. நீங்க உயர்த்தாட்டி போகிறது ரத்தே பண்ணிட்டீங்க, திட்டத்தையே ரத்து செஞ்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. நாங்களா சீரழித்து விட்டோம், நீங்கள் தான் சீரழித்து விட்டீர்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை கூட நிறுத்தி தமிழகத்தை சீரழித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அம்மா சிந்தனையில ஒதுக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம். 52,30,000 பேருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில நாம் வழங்கினோம். அதற்காக 7,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த திட்டத்தையும் நிறுத்தப்பட்டு விட்டீர்கள். அந்த மாணவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் சிந்தியுங்கள். ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியை படிக்கின்றவர்கள், தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற அப்படியே அந்த மக்களுடைய குழந்தைகள் தான் அதிக அளவில் அரசு பள்ளியை படிக்கின்றது. அப்படிப்பட்ட மாணவருடைய கனவை எல்லாம் சிதைத்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த மாணவ செல்வங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் வயது வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் மடிக்கணினி கிடைக்காத அருமை மாணவ செல்வங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தேர்தலை உங்களுக்கு யார் துரோகம் விளைவித்தார்கள்? அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். அறிவுபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக, தடுத்த கட்சி திமுக. அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்கியது அண்ணா திமுக, அதை தடுத்து நிறுத்த முற்பட்டது திமுக. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை லட்சியம். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம், செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுவதற்கு, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டால் என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த மேடையில் நான் கேட்கின்றோம், என்னென்ன சீரழித்தோம் என்ற பட்டியலை சொல்லுங்கள். அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம், தகுந்த பதிலை சொல்கிறோம். போற போக்கில் பேசிட்டு போனா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆதாரத்தோட பேசுங்க. நீங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் ஆதாரத்தோடு பேச வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா? 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் ஈட்டினீர்கள், அதனால் மக்கள் என்ன நன்மை அடைந்தார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த திருச்சி மாவட்டத்தை மட்டும் நான் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு 1,200 கோடியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் இன்றைக்கு டிஎன்பில்
செய்தித்தாள் நிறுவன சார்பில் அட்டை தொழிற்சாலை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம். பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. 128 கோடி ரூபாயில சேதுராப்பட்டியில இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அதிமுக. தேசிய சட்டப்பள்ளி 100 கோடியில் அமைச்சது அதிமுக. 81 கோடியில ஸ்ரீரங்கத்தையும் திருச்சியும் இணைக்கும் வகையில் கொள்ளிடத்துல பாடம் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. 40 கோடியில நவலூர் குட்டப்பட்டியில் அரசு மகளிர் தோட்டக்கல்லூரி கலைக்கல்லூரி கட்டது அதிமுக. ரூபாய் 37 கோடியில ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில பக்தர்கள் தங்கும் விடுதி. 32 கோடியில கம்பரசம்பேட்டையில காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை. ஸ்ரீரங்கம் மஞ்சக்கரை சாலையில 25 கோடியில குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு. 24 கோடியில் ஸ்ரீரங்கத்தில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம். ஸ்ரீரங்கத்தில் 22 கோடியில புதிய துணைமின் நிலையம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் அரசு கலை அறிவியல் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி. ஸ்ரீரங்கம் தொகுதியில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடி கல்லூரிகள். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியை திறந்ததும் அதிமுக அரசாங்கம். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட 35 வழித்தடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து செய்து கொடுத்ததும் அதிமுக அரசு. தலைநகர் 7வது கிராஸில் 15 கோடியில புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் பங்களிப்பு திட்டம் 2ல 65 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. உய்யமண்ணான் கால்வாய் கரை மேம்படுத்தும் பணி 18 கோடி ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது. மின்னாற்றல் சேமிப்பு திட்டம் 1 LED விளக்குக்கு மாற்றம் செய்யும் பணி 24 கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டுள்ளது. சத்திரம் பஸ் நிலையம் 28 கோடியில மேம்படுத்தப்பட்டது. பன்னாட்டு வாகன நிறுத்தமிடம் 20 கோடியில செயல்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சப்பூரில் 13 கோடி ரூபாயில தரைமட்ட சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கும் பணி. புத்தூர் தினசரி சந்தையில் 20 கோடியில புதிய வணிக வளாகம் துவக்கம். இப்படி பல திட்டம். அதோட முக்கம்புல இன்றைக்கு 387 கோடி ரூபாயில அங்க கொள்ளிடத்தில் அருமையான கலவணை ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறோம். புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. புதுக்கோட்டை கற்பம்பள்ளியில் புதிய அரசு கல்லூரி. புதுக்கோட்டை புதிய வேளாண்மை கல்லூரி. திருச்சி திருவானை கோயில் 83 கோடி ரூபாயில சாலை மேம்பாலம். ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில வண்ணத்து பூச்சி பூங்கா அதிமுக ஆட்சி. திருச்சி விமான வழியாக புதுக்கோட்டை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி குடமுருட்டில் இருந்து ரூபாய் 56 கோடி செலவில் முக்கொம்பு வரை சாலை அகலப்படுத்தி விபத்தில்லாத சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது. டிவிஎஸ் டோல்கேட் முதல் மாத்தூர் வரை 68 கோடியில 4 வழிச்சாலையாக விரிவாக்க பணிகள் முடிந்துள்ளன. புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை இவரு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்றார். இதுதான் திமுக சாதனை. புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் திமுக ஆட்சியில் தான் திறந்து வைக்கிறாங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி 90% கழக ஆட்சியில் முடிஞ்சது. இப்ப ஸ்டாலின் அதுவும் அவர் தான் திறக்கிறார். சுதர்ம பிள்ளை மற்றும் பெருமுடகி முத்திரையார் ஆகிய இருவருக்கும் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதுவும் ஸ்டாலின் தான் இருக்கு. மண்டபம் கொண்டாந்தது நாமா. இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் சிதம்பரம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை மற்றும் பெருமுடகி முத்திரையார் இருவரும் தலைவர்களுக்கு மணிமண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றம் வந்தது. இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ரிப்பன் வெட்டி தெரிஞ்சுட்டு இருக்கார். சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம். எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம். அதோட இன்றைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் 5 மாவட்ட மக்கள்
விவசாயிகள் பயனளிக்கூடிய 14,000 கோடி சிறப்பான திட்டம் அறிவிச்சார் விஜயபாஸ்கர். அவருடைய மாவட்டத்தில் போய் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன். அதையும் முடக்கிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சி, ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி. இன்னும் நிறைய இருக்குது, 6 பக்கம் இருக்குது. காலத்துடைய நேரம் கருதி முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட்டேன். இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயனெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியா இருட்டாட்சி? எங்களுடைய ஆட்சியில் தான் தமிழகம் சீரழிந்ததா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள்? சவால் விட்டு சொல்கிறேன், சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு போற இடத்தெல்லாம் வேற ஒண்ணுமே பேசல, என்ன சரக்கு இல்ல. அதனால ஏதோ பேசி அந்த கூட்டத்தில் பேசிட்டு சென்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அளிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒன்றை சொன்னால் பலமுறை சிந்தித்து எடை போட்டு பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதும் அதிமுக கட்சி மீது வீண் பழி சுமத்தி எங்களை பின்தள்ளி விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவித்த இயக்கம். அதே இன்றைக்கு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம். 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு ப. கருப்பையா அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே உரத்த குரல திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.